என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 வருஷம் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா இந்த மாதிரியான எல்லா ஸ்டேட்லேயும் நம்மள யங்ஸ்டர்ஸை நிறையா பேர் ட்ரெயின் பண்ணுறாரு. ட்ரைனிங்னா என்ன ட்ரைனிங்னா, நம்ம எதுக்காக இந்த வேலை செய்கிறோம், எப்படி இந்த வேலையை செய்ய போகிறோம், இதனால் என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக நடத்தும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு அந்தந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் தூரம் நடக்கிறது, ஒரு 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் இந்த மாதிரி நடக்கிறது. அந்த நடக்கிறது வந்து சும்மா நடக்கிறது கிடையாது, அங்கே இருக்க மாநில அரசுக்கிட்ட ஏதாவது உரிமையை வைக்கிறது. அப்படியும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வச்சு நடக்கும்போது நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. அது வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த வேலையை செஞ்சு தான் வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் ட்ரெயின் ஆகிட்டாங்க. ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1,00,000 பேர் நடக்கிறாங்கன்னா இவர் 15 கிலோமீட்டர் முன்னாடி இருப்பார். இவர் தான் லீட் பண்ணுறாருன்னா 15 கிலோமீட்டர் முன்னாடி இருப்பார். இப்போ இங்கே ஒரு குரூப் இருக்காங்கன்னா அங்கே எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, 25 பேருக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, ஒரு 100 பேருக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. 25 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை அந்த லீடரால் தீர்க்க முடியலன்னா அவர் 100 பேர் அந்த லீடர்கிட்ட கொண்டு வருவார். அவராலையும் முடியலைன்னா 1000 பேருக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அங்கே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபேஸாக கடந்து தான் இவர்கிட்ட ஒன்றுமே தீர்க்க முடியாத பிரச்சனை மட்டும்தான் இவர்கிட்ட வரும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சிக்கு அப்புறமா தான் இந்த நடைப்பயணத்தை சாத்தியமாக இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப முக்கியமாக அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அங்கே நடக்கிற ஒவ்வொரு சாதாரண மனிதனும் அவனுக்காக நடக்கிறான், இந்த சமுதாயத்துக்காக நடக்கிறாங்கிறத ரொம்ப முக்கியமாக அவன் புரிஞ்சுக்கணும். அவன் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவனால் நடக்க முடியும். ஏதோ அவங்க கூப்பிட்றாங்க அவன் நடக்கலான்னு போனால் இது நடக்கவே நடக்கும். அந்த வெயிலில் செருப்பு கூட இல்லாமல் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு நேஷ்னல் ஹைவேல தூங்கிட்டு ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னா அவன் உரிமைக்காக நடக்கிறான். அவனுக்கு அந்த ஓனர்ஷிப் வேணும் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். In the second part